ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் இன் டேக்கர்ஸ் ரியாக்ஷன். நம்ம இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னா ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். என்ன படத்தோட ட்ரெய்லர்னா, இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வர அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த வருஷம் வந்து அவெஞ்சர்ஸோட ஒரு படம் வந்து வருது இந்த இயர் எண்டில். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து எஸ்பெஷலி வந்து மார்வல் சினிமேட்டிக்கோட பெரிய ஃபேனாக கேட்டேன். அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அதில் அவெஞ்சர்ஸ் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த 18 படம்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்குலாம் நான் டீப்பாலாம் பார்த்ததில்ல. படம்னா நான் கொஞ்சம் படம்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேமஸான ஸ்பைடர்மேன், அயன்மேன், அல்க்கு, அதுக்கப்புறம் வேற இருக்காங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இதுமாரி படம்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு அது அது அட் த சேம் டைம் வந்து இன்னும் சில படம்லாம் பார்த்ததில்ல. தார் அதுமாரிலாம், கேப்டன் மார்வல், அதுக்கப்புறம் வந்து பிளாக் பேந்தர், இந்த படம்லாம் பார்த்ததில்ல. கண்டிப்பாக டைம் இருந்தால் பார்க்கணும். அதை தாண்டி வந்து அவெஞ்சர்ஸ் படம் வந்து எனக்கு வந்து எப்படி ரொம்ப பிடிக்குன்னா, 2012 வந்து அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்துச்சு. எப்படின்னா வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து தனித்தனி சூப்பர் ஹீரோ வச்சு ஒரு படம் எடுப்பாங்க இல்லை. ஸ்பைடர்மேனுக்கு ஒரு படம், சூப்பர்மேனுக்கு படம், எல்லாம் பார்த்துருப்போங்களா. படம் வந்து அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம 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 யூனிவர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டுடியோலேருந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ஆப்போசிட் சைடில் டிசியில் வந்து பேட்மேன், சூப்பர்மேன்லாம் இருக்காங்க. பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஹீரோ படம் வந்து கமிட் படம்லாம் வந்து நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம தான் வந்து எடுக்கிறோம். ஸோ எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒரே படத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் உருவாக்குனது அந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அப்படி அமைஞ்சதான் அவெஞ்சர்ஸ்னு ஒரு படம் வந்து 2012 வந்துச்சு. அப்புறம் 2012 கட் பண்ணி இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 5 படம் வந்துருச்சு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், ரொம்ப வேர்ல்டு வைட் பெரிய ரீச் கிடச்சிது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து அவெஞ்சர்ஸோட எண்ட் கேம் படம் இருக்குல்ல, அதுதான் உலகத்திலே அதிக வசூல் செய்யப்பட்ட படத்தில் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவதார் இருக்குது 2.9 பில்லியனு, இது 2.79 பில்லியனு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வந்து கிரேசியான ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு இதிலே தெரிய வருதுங்களா. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரலையுமே இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு வந்து ஃபேனாக இருக்காங்க, எஸ்பெஷலி அவெஞ்சர்ஸ்க்கு. ஸோ நானும் வந்து ரொம்ப இதை சொன்னல டீப்பாக எல்லா மார்வல் படம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனாலுமே வந்து இந்த அவெஞ்சர்ஸ் படம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது கிடைக்கும். எப்படி நம்ம 2010 ஒரு சங்கர் படத்தோட எந்திரன் படத்தை பார்த்தா எப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அதோட ஒரு 10 மடங்கு பிரம்மாண்டம் கொடுக்கும். ஏன்னா வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸ், அல்க்கு ஒரு சூப்பர் பவர், ஸ்பைடர்மேன் ஒரு சூப்பர் பவர், அப்புறம் வந்து தார், கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் வந்து ஆன்ட்மேனு, அப்புறம் வேற இருக்குது பிளாக் பேந்தர், அப்புறம் கேப்டன் மார்வல், அப்புறம் இன்னொருத்தர் இப்படி பண்ணுவார்ல, அவர் பேர் கூட ஒரு சரியாக தெரியல, ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுமாரி ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குங்க எனக்கு வந்து அதில். ஸோ இந்த 2 வருஷத்தில் பேக் டு பேக் அவெஞ்சர்ஸ் படம் இருக்கனால வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லலாம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே. ஸோ அதில் வந்து நம்ம டூம்ஸ்டே ட்ரெய்லர் நேற்று வந்துருக்குங்களா, எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு படம் ட்ரெய்லர் இருக்குன்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக நல்லா இருக்கும், அது வேறு விஷயம் இல்லைங்களா. அது இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஓகே அப்படிதான் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா. ட்ரெய்லர் ப்ளே பண்ணியாச்சு. இதோ ஷீல்டு மாதிரி காட்டுறாங்க. ஐ திங்க் இஸ் பட்டிஸ்டா. ஆனால் லாஸ்ட் பார்ட்டில் வந்திருப்பார் டேவ் பட்டிஸ்டா, தெரியுங்களா, WWE ரெஸ்லர். வா, மனசாட்சியை உலுக்குற ஒரு 300 ஸ்பாட்டன்ஸ் மாதிரி இருக்கு இந்த ஃப்ரேம். யாருன்னு தெரியல, சாரி. மார்வல் ஸ்டுடியோஸ், இந்த மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட். போயிருக்கேன். நம்ம எல்லாரையும் விட வலிமையானவங்களா இருந்தாலும் வலிமை இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்த்த எதிரிகளும் சிறுத்தைகளும் நாம சந்திக்க இருக்கிற ஆபத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். பிளாஸ்ட் யாருன்னு தெரியல. இப்ப நாம தோல்ல சொன்னல, நான் பெரிய சினிமேட்டிக் படம் அவங்க செஞ்ச அவர் ஏதோ பெரிய ஆளு மண்டாயிடும் தம்பி சொல்லியிருக்கான். உங்க தலகணத்தை இறக்கி வச்சுட்டேன். பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நாம மீண்டு வந்தா அயன்மேன், ஸ்பைடர்மேன் யாருமே காணும். கேப்டன் அமெரிக்கா குறிச்சு வச்சுக்கோங்க. ஓடு பார். இதெல்லாம் நடக்க
ஒரு பேரதிசயம் தேவை. ஹலோ நண்பா. இதுக்கு வாய்ப்பே இல்லை. பழைய கேப்டன் அமெரிக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இந்த மியூசிக் வந்தாலே சின்ன கூஸ் அப்படியே நம்ம நரம்புலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபினிட்டி விஷன்ஸ் 18/12/26. ஓ டிசம்பர் 18. ஓ மந்த்து, டேஸு, டேட்டு, டைமு, மினிட்ஸோட அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் வந்து இந்த இது ஸ்பைடர்மேனு காணோம். ஒருவேளை பழைய பாட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனால நான் மறந்துட்டேன். அதில் ஸ்பைடர்மேனு காணோம், அயன்மேனு காணோம், எல்லாம் இறந்துட்டாங்களோ ஒருவேளை தெரில. பட் ஆனால் இது ஒரு மேசிவான வில்லனாக கேட்டால் இருந்தாங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி ஆகணும். அந்த தேனோஸ் அளவுக்கு வேறு யாராவது ரீக்ரியேட் பண்ணணும் இல்லை கண்டிப்பாக. அப்படி தான் அப்போனா தான் இந்த அவெஞ்சர்ஸ் ஒரு எந்தளவுக்கு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து வேறு லெவலில் கட்ட முடியும். அந்த லெவலில் இதில் இருக்கவங்களா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. தேனோஸ் மாதிரி ஒரு ஆளெல்லாம் எல்லா அவெஞ்சர்ஸ் ரவுண்டு போட்டு அடிப்பாங்க, அப்படியே அடிக்க முடியாது, டிபெக்ட் பண்ண முடியாது ஓப்பனாக. அந்த மாதிரி ஒரு மேசிவ் வில்லன் தான் நடந்திருக்கும். பட் பார்ப்போம். ஏன்னா டூம்ஸ்டே வந்து அந்த நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள அவெஞ்சர் அடுத்த 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 பார்ட் பேர் என்ன சம்திங் இருக்குதா சொல்கிறவங்களுக்கு. அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ்னு ஒரு படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டிசம்பரில் 18 ரிலீஸ் ஆகுது. அது லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ண சூப்பராக இருந்துச்சு. டே, மந்த்ஸு, டேஸு, டைமு, அப்புறம் மினிட்ஸ் வரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகிளியாக வெயிட் பண்ணுறீங்க? சின்ன பசங்களும் சரி, பெரியவங்க எல்லா கைண்ட் ஆஃப் ஏஜ்லேயும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் இருக்குங்களா? நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், வந்து திட்டாதீங்க. நான் ஒரு மாடலில் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணிலாம் வந்து பார்த்ததில்ல இதுலேயும் படத்தை. ஸோ அதனால எனக்கு அவெஞ்சர்ஸ் அந்தளவுக்கு புரியாது. இருந்தாலுமே வந்து நான் எல்லா அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா, அது நான் திருப்பி பதிவு பண்ணிடுறேன். ஸோ சும்மா கிராண்டாக இருக்கும், அப்போட அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ்லாம் 4-5 ஹீரோஸ் வருவாங்களா, அதை பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிப்பேன். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாலாம் இந்த அவெஞ்சர்ஸ் இந்த கேரக்டர் இது பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. படம் பார்த்து தான் கற்றுக்கினேன். ஸோ பார்ப்போம். பட் ஆனால் அந்த வின்டேஜ் அந்த அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன் கூட இதில் மிஸ் பண்ணுறோம். என்னன்னு தெரில, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எந்த தேட்டரில் பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அண்ட் இந்த படத்தோட நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ வந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க முடியும். ஐ எம் டெம்பரரிலி சைனிங் ஆஃப். பாய்.